வெல்கம் டு சுகன் ஸ்பாட் சேனல். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய சூர்யா பிராண்டோட சில்லி பரோட்டா பாக்கெட்டை தான் எப்படி ஒரு 15 நிமிஷத்தில் ரொம்பவே சூப்பராக குக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அந்த பாக்கெட்டை உடைச்சோம் அப்படின்னா ரெடிமேடு மசாலாவும் சில்லி பரோட்டாவை குக் பண்ணுறதுக்கும் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பெரிய பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே உடச்சி விட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்மால் சைஸாக எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டருக்கு கூடவே கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம எடுத்து பிச்சு வச்சுருக்க சில்லி பரோட்டா எல்லாத்தையும் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிக்கும் போது எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து கையில் பிச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா பிக்க வந்துருச்சு அப்படின்னா இந்த சில்லி பரோட்டா எல்லாமே வெந்துருச்சுன்னு அர்த்தம். 3 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி பாயில் பண்ண விட்டால் போதும். ஆவியெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இந்த சூட்டோடையே எடுத்து வடிகட்டிடுங்க. வடிகட்டினதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் 2 தடவை நல்லா அலசி விடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சமைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் இருந்தால் சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெஜிடேரியன் இருந்தீங்கன்னா கேரட்டு, முட்டைக்கோஸ் இந்த மாதிரி தேவையான காய்கறியை கட் பண்ணி தக்காளிக்கு வதக்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கிறணும். நான் இன்றைக்கி முட்டை சேர்க்க போகிறதுனால எந்த வெஜிடபிள்ஸும் சேர்க்கலை. வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து சில்லி பரோட்டா பாக்கெட்டில் இருக்க மசாலாவையும் கொட்டி சேர்த்துக்கிடலாம். காரம் அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னா இந்த இதில் சில்லி பவுடரை சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா சில்லி பவுடரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அலசி வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க சில்லி பரோட்டா எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிடலாம். எப்படி ஒன்றோட ஒன்றா உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். பச்சை தண்ணியில் நார்மலாக வேக வச்சதுக்கப்புறம் அலசலை அப்படின்னா ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கிட்டு நம்ம சமைக்கும் போது கிண்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நார்மல் வாட்டரில் 2 தடவை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. சில்லி பரோட்டாவும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா பக்கமுமே நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. கிண்டி முடித்ததுக்கப்புறமா நான் 2 முட்டை எடுத்து உடைச்சி சேர்த்துக்கிறேன். இந்த முட்டையை தனியாக வதங்க விடாமல் நம்ம ஒவ்வொரு பரோட்டாவையும் முட்டை கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறணும். அப்போ தான் எல்லா சில்லி பரோட்டா கூடயுமே முட்டை சேர்ந்துருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையோடையும் கலந்தாச்சு. முட்டை குக் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. முட்டையும் பரோட்டாவும் சேர்ந்து நல்லாவே குக் ஆயிருச்சு. இரும்பு பாத்திரத்தில் சமைச்சிங்கன்னா இன்னும் நல்லாவே கொத்தி விடலாம். இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை தூவி ஒரு பெரட்டிட்டு சூடாக இருக்கும்போதே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு சாஸ் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். வெஜிடேரியனும் நான் வெஜிடேரியனும் 2 பேருமே ட்ரை பண்ணலாம். இது கூடயே சிக்கன் வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான காய்கறியும் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.